ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கீரையிலே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரையோட ஃப்ரை பற்றி பார்க்கலாம். அதுக்காக நான் இப்போது முருங்கைக்கீரையை எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இது போல் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை அதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப நிறைய சேர்க்கணும்னு இல்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். ஏன்னா கீரை எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இப்போ நம்ம இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். ஃபுல்லாக மூடிடாதீங்க. எப்போவுமே நம்ம கீரையை வந்து பாதி தான் மூடி குக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கீரை வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அதில் நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த பக்கம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் வேர்க்கடலையும் 10 பல் பூண்டும் சேர்த்து 3 மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருந்தாலே போதும். இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்து ஆல்ரெடி நம்ம வெந்திருக்க கீரையில் அப்படியே கொட்டிட்டு இதை எல்லாத்தையும் கொஞ்சமாக கலர்னிங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப நேரம் இதை குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட கீரை ஃப்ரை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பை சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து அதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கீரை ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த சைட் டிஷ் பழைய சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். கிட்ஸுக்கெல்லாம் இது போல் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது வரைக்கும் முருங்கைக்கீரை பொரியல் இது போல் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது போல் ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.